ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு இது வந்து ரொம்ப ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் அப்படின்றது ஏஜ் ஃபேக்டராக இருந்தாலும், பட் ஆனால் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு நோயால் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காருன்ட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவரே வந்து இன்டர்வியூலாம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அதுவும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்படின்றதுனால இதில் நம்மளுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா கடுமையான லிவர் சிரோசிஸ்ன்ற நோயால் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அதாவது ஈரல் சுருக்க நோய்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஈரல் சுருக்க நோய் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் இருக்கிற ஒரே ட்ரீட்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா ஈரலை மாற்றி வைக்கிறது தான். அது பேர் தான் லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் சொல்லுவாங்க. லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணல அப்படின்னா வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு மாத்திரைகளை கொஞ்சம் வந்து ப்ரெஷர் தள்ளுறது, ப்ரெஷர் குறைக்கிறது, தண்ணியை ஃப்ரீக்வெண்ட்டாக எடுக்கிறது, இந்த மாதிரி வீடியோலாம் கூட முன்னாடி அவரே போட்டிருப்பாரு. ஸோ இந்த மாதிரி தான் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷனே இல்லைன்னும் போது, லிவர் மாற்றினா மட்டும்தான் ட்ரீட்மெண்ட்னும் போது நடுவில் என்ன காம்ப்ளிகேஷன் வேணாலும் வரலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு நடிகர் ரோபோ சங்கர் சாரும் இதே மாதிரி ஒரு காம்ப்ளிகேஷனில் தான் இருந்தாங்க. திடீர்னு ரத்த வாந்தி எடுத்து ஹீமோகுளோபின் கம்மியாகி இறந்தாங்க. ஸோ அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட இந்த கேஸ்லையும். ஸோ அவருக்கும் வந்து ஒரு ஒன் ஆஃப் த காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் லிவர் சிரோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்தமோ, இல்லைனா வந்து ஏதாவது தொற்று நோயோ, இல்லைனா வந்து வயிற்றுல வந்து பார்த்தீங்கன்னா நீர் சேர்ந்தோ, இல்லை பிபி குறைஞ்சோ, ஏதோ ஒரு காரணத்தினால அந்த மரணம் வந்து நீடிச்சிருக்கு. ஆனால் முக்கியமான காரணம் அந்த இதுக்கு ரீசன் வந்து இந்த ஈரல் சுருக்க நோயின்னு சொல்லக்கூடிய லிவர் சிரோசிஸ் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை.